ஸ்ரீ கோகுலம் சிட்ஸ் நிறுவனம் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் நபர்களிடமிருந்து சீட்டு நிதிக்கு சந்தா வசூலிப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட விதிமுறைகளை மீறி 371 கோடியே 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 220 கோடியே 74 லட்சம் ரூபாய் காசோலைகள் பெறப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்நிய செலாவணி மோசடி வழக்கை பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.